வணக்கம் நண்பர்களே. இன்று கர்ப்பத்தின் 4வது மாதம் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்கள் முடிந்து இப்போது 4வது மாதத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இது கர்ப்பத்தின் 2வது ட்ரைமெஸ்டர் ஆரம்பமாகும். இந்த காலம் பல பெண்களுக்கு மிகவும் சௌகரியமான காலமாக இருக்கும். ஏனெனில் முதல் 3 மாதங்களில் இருந்த அதிக வாந்தி, குமட்டல், சோர்வு போன்றவை பலருக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் 4வது மாதத்தில் குழந்தை எப்படி வளர்கிறது, அம்மாவுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்ன உணவு சாப்பிட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன தவிர்க்க வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். 4வது மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சி. இந்த மாதத்தில் குழந்தை மிகவும் வேகமாக வளர ஆரம்பிக்கிறது. குழந்தையின் உயரம் சுமார் 10 முதல் 12 சென்டிமீட்டர் வரை இருக்கும். எடை சுமார் 8 முதல் 120 கிராம் வரை இருக்கும். இப்போது குழந்தையின் உடல் தலைக்கு ஏற்ற விகிதத்தில் வளர ஆரம்பிக்கும். குழந்தையின் எலும்புகள் வலுவாக வளர்கின்றன. கைகள் மற்றும் கால்கள் நன்றாக நீளமாகும். கை விரல்கள் மற்றும் கால் விரல்களில் சிறிய நகங்கள் உருவாகும். குழந்தை கட்டை விரலை வாயில் வைத்து சூப்பும் அசைவுகளையும் செய்ய ஆரம்பிக்கும். குழந்தையின் இதயம். இந்த மாதத்தில் குழந்தையின் இதயம் மிகவும் நன்றாக செயல்படுகிறது. மருத்துவர் டாப்ளர் கருவி மூலம் குழந்தையின் இதய துடிப்பை கேட்க முடியும். இந்த துடிப்பு பொதுவாக 120 முதல் 160 முறை நிமிடம் இருக்கும். மூளை மற்றும் நரம்பு மண்டலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் மூளை தொடர்ந்து வளர்கிறது. நரம்பு மண்டலம் மேம்படுவதால் குழந்தை கைகள், கால்கள், முகம் போன்ற உறுப்புகளை அசைக்க ஆரம்பிக்கும். அம்மாவுக்கு இந்த அசைவுகள் இன்னும் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். சிலருக்கு லேசாக பட்டாம்பூச்சி பறப்பது போன்ற உணர்வு ஆரம்பிக்கலாம். குறிப்பாக இது 2வது அல்லது அதற்கு மேற்பட்ட கர்ப்பமாக இருந்தால் தாய்க்கு ஏற்படும் மாற்றங்கள். இப்போது வாந்தி மற்றும் குமட்டல் பெரும்பாலும் குறைந்திருக்கும். பசி அதிகரிக்கும். உடல் சோர்வு குறைந்து சுறுசுறுப்பாக உணர ஆரம்பிப்பீர்கள். வயிறு மெதுவாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். உடல் எடையும் மருத்துவர் எதிர்பார்க்கும் அளவில் மெதுவாக அதிகரிக்கலாம். மார்பக மாற்றங்கள். மார்பகம் மேலும் வளரலாம். மார்பகம் காம்பை சுற்றிய பகுதி கருமையாக மாறுவது இயல்பானது. சில பெண்களுக்கு மஞ்சள் நிற ஆரம்ப பால் மிக சிறிய அளவில் வரலாம். இது பொதுவாக கவலைப்பட வேண்டிய விஷயமில்லை. தோலில் ஏற்படும் மாற்றங்கள். சில பெண்களுக்கு முகத்தில் கருமை, வயிற்றில் கருமையான கோடு ஆரம்பிக்கும் போன்ற மாற்றங்கள் தோன்றலாம். இவை கர்ப்ப ஹார்மோன்களின் தாக்கத்தால் ஏற்படும் இயல்பான மாற்றங்கள். மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவமனை பாவூர்சத்திரம். நன்றி.